வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு இதை சொல்லலாம். மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு சூப்புன்னு சொல்லலாம், தண்ணி சாறுன்னு சொல்லலாம். சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா திரும்ப கடுகு சீரகம் தாளித்து கொட்ட போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் ரொம்ப ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கனாக்கா ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் தான். பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கீரை நம்ம போட போகிறோம். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 டம்ளரு. வெந்தயமும் உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால் இது வந்து இந்த வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள், அல்சர், இதெல்லாமே க்யூர் பண்ணும். அல்சர் ஃபார்ம்லாம் எதுக்கு ஃபார்ம் ஆகுதுனாக்கா நமக்கு வந்து விட்டமின் சி அண்ட் டி டிஃபிஷியன்சினால் அது வந்து இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக இது குணப்படுத்தும். இப்போ வந்து வெந்தயம் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரு நாட்டு தக்காளி, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், அது மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதையும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரிசி களைஞ்சி உரசி நல்லா கழுவி அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். வாய் புண்ணு இருக்கிறது அப்படின்னு பசங்க இல்லை பெரியவங்க யார் சொன்னாலுமே இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே க்யூர் ஆகிடும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து பாதி கட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு பாதியை வந்து நம்ம வந்து கூட்டு வச்சுக்கலாம், ஒரு பாதியை இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு கட்டு வாங்கினா போதும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில். இப்போ வந்து நான் இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கட்டு நான் சொன்ன பாருங்கள், அந்த கீரையை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி அதை இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான் இதில். ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. அது போட்டுட்டு நம்ம இதை வந்து இன்னும் ஒரு 1/4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன், இந்த கீரை முங்குற அளவுக்கு. இதை மூடி வச்சுருவேன். இப்போ நம்ம கீரை வெந்துட்டு இருக்கு. அந்த மீன் டைம் நம்ம வந்து இதுக்கு என்ன தாளிக்கணுமோ அதை தாளிச்சிக்கலாம். ஒன்றும் பெருசாக இல்லை, வெறும் கடுகு சீரகம் தான். நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கண்டிப்பாகவே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லது. எண்ணெய் சூடான ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இப்போ வந்து அதுலேயே நான் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன். சீரகமும் பொரிஞ்சோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம கீரையில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்து தாளித்து வச்சுருக்க கடுகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஜீரகம் கடுகையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு கீரை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 டம்ளர் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல திக்கான தேங்காய் பால். இது அப்படியே வெள்ளையாக தான் இருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தேங்காய் பால் ஊற்றினோன்னு லைட்டாக ஒரு நுரைச்சி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது அடிக்கடி சேர்த்துக்கிட்டா நல்லது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.